10வது பாராளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலின் களுத்துறை மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதன்படி களுத்துறை மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 29,076 வாக்குகள். ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3,340 வாக்குகளை பெற்றுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி 1,913 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,160 வாக்குகளையும் பெற்றுள்ளது. சர்வஜன அதிகாரம் 613 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது களுத்துறை மாவட்டத்தின் தபால் மூல தேர்தல் முடிவுகள். மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அதன்படி ஹம்பாந்தோட்டை மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு. தேசிய மக்கள் சக்தி 17,326 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1,623 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,293 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 774 வாக்குகளையும், சர்வஜன அதிகாரம் 188 வாக்குகளையும் பெற்றுள்ளது. இது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தபால் மூல வாக்கு முடிவுகள். இதுவரை கிடைக்கப்பெற்ற, அதாவது நாடு முழுவதும் இதுவரை கிடைக்கப்பெற்ற தபால் மூல வாக்குகள் மற்றும் தொகுதிவாரி முறைகளின் வாக்குகளினுடைய முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழுமையான தேர்தல் முடிவுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். தேசிய மக்கள் சக்தி 1,43,181 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதாவது 76.51% இது பதிவாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 20,865 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதாவது சதவீதத்தில் 11.15% பெற்றிருக்கிறது. மூன்றாவது இடத்தில் புதிய ஜனநாயக முன்னணி 9,920 வாக்குகளையும், நான்காவது இடத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 7,215 வாக்குகளையும், சர்வஜன அதிகாரம் 2,586 வாக்குகளையும், மக்கள் போராட்ட முன்னணி 584 வாக்குகளையும் பெற்றிருக்கிறது. ஆகவே இதுவரை வந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 76.51% வாக்குகள், அதாவது 1,43,181 வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழொலியுடன் இணைந்திருங்கள். தேர்தல் முடிவுகள் வர உங்களுக்கு நாங்கள் அதனை வழங்குவதற்கு காத்திருக்கிறோம்.